கிரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் மேசிவான ட்ரேட் அப்டேட் 3 வந்திருக்கு. அது எல்லாமே என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சிஎஸ்கே உடைய மைண்ட் வாஷ் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு பின்னாடி வந்தவன் ட்ரேட முடிச்சுட்டே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணும். மும்பை எப்போ ட்ரேட கேட்டாங்க, எப்போ முடிச்சாங்கன்னு தெரியல. சட்டு புட்டுன்னு ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சு பிளேயர்ஸை வாங்கிட்டாங்க. வாங்கின பிளேயர்ஸும் அந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தான பிளேயர்ஸ் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. குஜராத் டைட்டன்ஸ் என்னதான் நினைக்கிறாங்கன்னு தெரியல. ருதர்ஃபோர்ட் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. மேபி ஃபைனல்ல கொஞ்சம் சொதப்பிருப்பார்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஃபைனல் போறதுக்கு முன்னாடி இந்த பிளே ஆஃப் சிச்சுவேஷன்ல ஸோ வைசாக் விஜயகுமார் ஓவர்ல நிறைய டாட் இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதை வச்சு மட்டுமே ஜிடி முடிவு பண்ணதான் எனக்கு தோணுது. ருதர்ஃபோர்டை மும்பை ட்ரேட் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட 2 to 3 crore ஒரு நல்ல பட்ஜெட்ல ருதர்ஃபோர்டு எடுத்திருக்காங்க. அடுத்த பொல்லாடு வேற லெவல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்லாட்ல எங்க ஆட வைப்பாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே டவுட்டா இருக்கு. எப்பவுமே அவரை பொறுத்த வரைக்கும் நம்பர் 5 நம்பர் 6ல ஆடக்கூடிய ஒரு ஆள் தான். ரியான் ரிக்கில்டன் நீங்க ஆன் டாப்ல வச்சிருவீங்க. ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா ஆட போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1-1ல வந்துட்டு நீங்க சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா திலக் வர்மா ஆட போறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 4 நம்பர் 5ல நீங்க ஹார்திக் பாண்டியா அவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எந்த மாதிரியான பொசிஷன் ருதர்ஃபோர்டு கொடுக்க போறாங்க? மேபி ருதர்ஃபோர்டை பெஞ்ச் பண்ணிட்டு வேற யாராவது வந்துட்டு ஆட வைக்க போறாங்களா? என்ன ஒரு பிளான்ல இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியல. பட் இருந்தாலுமே ருதர்ஃபோர்டு கிடைச்சது அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் தான். ஓவராவும் அவங்க ட்ரேட் பண்ணல, நீட்டா ஒரு பிளேயரை வாங்கி வச்சிருக்காங்க. நம்பிக்கை வச்சு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லி ஆகணும். ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடுங்க மும்பை சைட்ல இருந்து. அண்ட் அவங்க எகைன் ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னா சார்துல் தாக்கூரை சேம் அந்த 2 to 3 crore ஒரு நல்ல பட்ஜெட்ல சார்துல் தாக்கூர் கிடைச்சதுங்கிறது நல்ல விஷயம். போன தடவை அன்சோல்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வரும்போது தான் பேஸ் பிரைஸ்ல வந்துட்டு லக்னோ எடுத்தாங்கன்னு சொல்லி ஆகணும். இப்போ லக்னோ கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. பேசிக்கா ஒரு மும்பைக்காரர் தான். நிறைய பேர் சிஎஸ்கே பிளேயர் அப்படின்னாலுமே சொன்னாலுமே கூட அவர் மும்பையில பிறந்து மும்பையில தான் விளையாடணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். அகாடமிலையும் சூப்பரானாரு. டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லயும் மும்பைக்காக சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பூனேல இருக்கக்கூடிய ஸ்கவுட்டிங் டீம் வந்துட்டு அவரை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு இவங்களை ஸ்கவுட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ சார்துல் தாக்கூர் உண்மையாலுமே சூப்பரா 2017 சூப்பராக விளையாண்டுருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லணும். ஸோ நடுவில் ஃபார்ம் அவுட் ஆச்சு. பேசிக்காவே ரன் லீக் பண்ணுவார். ஒரு சில பவுலர்ஸ் ரன் லீக் பண்ணாலுமே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கும். இவர்கிட்ட அது இருக்கு. கண்டிப்பாக கம்பேக் அப்படிங்கிறது கொடுப்பாரு. ஒரு நல்ல பவுலர் தான். பட் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணோம். சிஎஸ்கே ஒரு காலத்தில் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிருந்தாங்க. நடுவில் 2-3 டீம் போய் மாறி வந்தப்பவும் அவங்களுக்கு சரியா அமையல. சார்துல் தாக்கூரை ஸோ மறுபடியும் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். எலர்ஜி போனாரு. ஸோ இப்போ மறுபடியும் மும்பைக்கு வந்தது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட பும்ரா அண்ட் போல்ட் இவங்க 2 பேரும் நம்பி தான் இருக்காங்க. தீபக் சகர் பவர் பிளேல பண்ணா உண்டு. மிஸ் பண்ணிட்டாருன்னா இன்னொரு பவுலருக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஹார்திக் பாண்டியா விட்டுருங்க. ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியே ஒரு தனியாக வந்துட்டு போடுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு இந்தியன் பேசர் மிஸ் ஆகிறாருப்பா. கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அந்த ஒரு 5th bowling ஆப்ஷன் அப்படிங்கிறது வேணும்னு யோசிக்கும் போது ஒரு பேட்டிங்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி 20-25 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. பினிஷிங்ல ஒரு ஓவருக்கு 12 ரன் 13 ரன் வேணும் அப்படின்னா 2 6 சுத்தக்கூடிய எபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் அதுவும் இருக்கு. IPL 50 வச்சிருக்காரு. நல்ல ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஆனால் ஓவராலா மும்பையோட ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் ஸ்கேரி பட் நாட் ஃபார் அஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த அளவுக்கு பக்காவான பிளேயிங் 11 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஒன் செகண்ட் பார்த்துருவோமா? ரோஹித் சர்மா அண்ட் ரியான் ரிக்கில்டன் ஆன் டாப்புங்க. அண்ட் நம்பர் 3ல திலக் வர்மா, நம்பர் 4ல சூரியகுமார் யாதவ், நம்பர் 5ல பில் ஜாக்ஸ், நம்பர் 6ல ஹார்திக் பாண்டியா, நம்பர் 7 மிச்சல் சாண்டனர், நம்பர் 8 தீபக் சகர், நம்பர் 9 சார்துல் தாக்கூர், நம்பர் 10 ட்ரெண்ட் போல்ட், நம்பர் 11 வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இம்பாக்ட் பிளேயரா நீங்க ருதர்ஃபோர்டை கொண்டு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு பவுலிங் வேணும் அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தீங்கன்னா அவங்கள கொண்டு வரலாம். இல்லைன்னா தனி பவுலரையும் நீங்க கொண்டு வரலாம். இது போக ஸ்பின்னரை விரும்பக்கூடிய ஒரு டீமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மிச்சல் சாண்டனர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பின்னர் வேணும். என்னதான் திலக் வர்மாவெல்லாம் போடுவாரு அப்படின்னாலுமே கூட ஒரு பியூர் ஸ்பின்னர் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு இன்னும் தேவைப்படுது. மயங்க் மார்கண்டேக்கு ட்ரேட் சான்ஸ் போயிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது நடந்தது அப்படின்னா அதுவும் ஒரு குட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அவங்க டீமால உருவாக்கப்பட்ட பிளேயர் தான் அவரு. ஸோ ஆக மொத்தம் மும்பை இந்தியன்ஸோட குவாட்டா முடிஞ்சுங்க. ஆல்மோஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் பிளேயிங் 11 சொல்லிட்டு அச்சனுக்கு சும்மா ஜாலியாக வரப்போறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா முகமது சமியோட ட்ரேடு நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. அதாவது எல்எர்ஜி ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10 crore வந்துட்டு முகமது சமியை எஸ்ஆர்எஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் கிடைச்சதுன்னா அவங்களுடைய பேஸ் அட்டாக்கா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான விஷயம். பட் இருந்தாலுமே இது அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பேப்பர் ட்ரேட் எல்லாமே முடிஞ்சது. பட் இருந்தாலுமே அவங்க சைட்ல இருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அஃபீஷியலா வரல. மேபி இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட்ல சொல்லாம தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.